மக்கள் பார்த்த உடனே அடித்து கொண்டுருவாங்க. அதுக்கு நிறைய விழிப்புணர்ச்சி பண்ணணும். மக்கள் பார்த்தா அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஸ்னேக் பல்லாது பண்ணுறது கிடையாது. பாம்புனால நமக்கு நன்மை தான் உண்டாகும் கண்டி, கெட்டது எதுவும் ஆகாது. நைட்டில் போனால் நைட்டில் வேலை பார்க்குறவங்க இப்போ வயல்வெளியில் வேலை பார்ப்பாங்க. அவங்க போகும்போது கையில் ஒரு குச்சோ இல்லை டார்ச் எடுத்துன்னு போனால் அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. அது தவிர்த்து போகிறவங்க தான் சில டைமில் வந்து பாம்பு கடிக்கிறது வந்து ரீசன்னா தெரியாமல் மிதிக்கிறது, தேவையில்லாமல் போய் அடித்து நோண்டுறது. அதை அப்போ தான் பாம்பு வந்து கடிக்கும். மற்ற டைம்லாம் கடிக்காது. நம்மளை பார்த்து பயந்து தான் ஓடும். அதான் ரீசன். கடிச்சா ஃபஸ்ட் எய்டுனா ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகணும். இப்போ வில்லேஜ்லாம் பார்த்தோன்னா வில்லேஜ்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்காது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் இருந்துச்சுன்னா எவ்வளோ சீக்கிரமாக ஒரு 1 ஹவருக்குள்ள ஹாஸ்பிட்டல் போகணுமா, அது கண்டிப்பாக ஜிஹெச்சி தான், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அந்த மருந்து தான் கிடைக்கும். ஆன்டி வெனம்ன்றது வேறு எந்த ஹாஸ்பிட்டலும் இருக்காது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இங்கே மெட்ராஸில் வந்து அப்போலோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் அவங்க 1 ஹவரில் கண்டுபிடிச்சிடுவாங்க. விஷப்பாம்பா விஷநாத பாம்பான்னு அவங்க ஒரு இது வச்சுருப்பாங்க. ரத்தம் உறைதல் பற்றி தெரியும் அவங்களுக்கு. அதை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க.